அது நான் போட்ட பதிவுன்னு நீங்க நினைச்சுக்கலாம். அந்த பதிவே எங்கள் கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் எனக்கு அனுப்பியதை தான் அன்னைக்கு என்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் நானும் பகிர்ந்திருக்கிறேன். நான் மட்டும் பகிரல, ஒட்டுமொத்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள் தொண்டர்கள் அவங்க பேஜ்ல பகிர்ந்ததை தான் நான் பகிர்ந்திருக்கிறேன். அதனால தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் ஒரு மாபெரும் ஒரு மாநாடு நடத்தப்பட்டு சரித்திர சாதனையை புரிந்தவர் புரட்சி கலைஞர் கேப்டன் என்பதை யாரும் மறுக்க முடியாது என்பதை இன்னைக்கு நிதர்சனமாக எல்லோருமே ஒற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையில தான் இன்னைக்கு தமிழகம் இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுவும் எங்க தீர்மானத்துல 10வது தீர்மானமாக இன்னைக்கு நாங்க அறிவிச்சிருக்கிறோம். ஏற்கனவே நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் என்ன நடந்தது என்பது பத்திரிகை நண்பர்களாகிய உங்கள் அனைவருக்குமே தெரியும். ஏன்னா விஜயபிரபாகர் அவர்கள் விருதுநகரில் போட்டியிட்டு அந்த முடிவுகள் வெளியிடுவதற்கு முன்பாகவே 5 மணிக்கு 40க்கு 40 தொகுதிகளையும் வென்றோம் என்று ஒரு முதலமைச்சர் முக்கிய பதவியில் இருக்கிறவர் அறிவிக்கிறார் என்றால் இந்த ஆட்சியினுடைய நிலைமை என்ன என்பது உள்ளங்கை நெல்லிக்கனியா தெரியுது. அந்த வகையில இன்னைக்கு ஆட்சி பலம், அதிகார பலம், பணபலத்தை வைத்துக் கொண்டு அடுத்து வருகின்ற 26 சட்டமன்ற தேர்தலிலுமே 200 தொகுதிகளையும் வென்றெடுப்போம் என்பது சொல்லி சொல்லி மக்களை மூளைச்சலவை செய்கிறார்கள். ஆனால் உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை இன்னைக்கு நான் சொல்றேன், அவங்களுக்கு எந்த அளவு கான்பிடென்ட் இருக்கிறதோ அதே அளவு அதற்கு மேல எங்களுக்கும் கான்பிடென்ட் இருக்கு. உறுதியாக 200 தொகுதி இல்லை 234 தொகுதிகளையும் எங்கள் கூட்டணி வென்று எடுக்கும் என்பதை இந்த நேரத்திலே நான் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கான பணிகளை நாங்கள் இன்றிலிருந்தே தொடங்கிட்டோம். அதுக்கான வியூகம், அதுக்கான அமைப்பு, கூட்டணி எல்லாமே அந்தந்த காலகட்டத்திலே அமைத்து அதற்கான அறிவிப்பு உங்களுக்கு நாங்கள் தெரிவிப்போம். என்னப்பா? இல்ல அதுவுமே இப்ப நீங்க எல்லாருமே இப்ப கூட அங்க பூஜையில கூட அததான் பேசினாங்க, நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இது தொடர்ந்து எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர்கள் சற்றேறக்குரிய பல ஆண்டுகளாக கேப்டன் இருந்த போதும் இப்பொழுதும் அவங்க கோரிக்கையை வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா எங்களுடைய மூத்த நிர்வாகிகள், எங்கள் மாவட்ட கழக செயலாளர்கள் அனைவரும் கலந்து பேசி அடுத்து நடக்க இருக்கின்ற செயற்குழு பொதுக்குழு எப்பொழுது என்பதை அறிவிக்க இருக்கிறோம். அன்றைக்கு விஜயபிரபாகருக்கு மட்டும் கிடையாது, மூத்த நிர்வாகிகள் பல பேருக்கும் பல முக்கியமான பதவிகளை அறிவிக்க இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே உங்களிடம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அரசோட செயல்பட பத்திரிகையாளர்களாக உங்களுக்கே தெரியும், அதை ஏன் வாயால கேட்கணும் நீங்க ஆசைப்படுறீங்க. நீங்க கேட்ட பிறகு அதுக்குரிய பதில நான் நிச்சயம் சொல்லிதான் ஆகணும். இன்னைக்கு நம்ம சென்னையில இருக்கிறோம். ஒரு நாள் மழைக்கே சென்னை மாநகரம் தாங்கவில்லை என்பது ஒட்டுமொத்த சென்னை வாசிகளுக்கும் தெரியும். தமிழகம் முழுவதும் இருக்கின்ற அனைத்து சாலைகளின் நிலைமை இன்னைக்கு எப்படி இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். ஏன்னா இன்றைய அரசு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் வெறும் வாய் சவடாலை விட்டுக்கொண்டு தங்களுடைய ஆட்சி பலம், அதிகார பலபலத்தை வைத்துக் கொண்டு ஒரு மாயையை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்களே ஒழிய உறுதியாக இன்னைக்கு அவங்க கூட்டணியிலேயே பல குளறுபடிகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. 26 வரைக்கும் இந்த கூட்டணி தொடருமா என்பதே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக போய் கொண்டிருக்கிறது. அந்த கூட்டணியில இருப்பவர்கள் ஒவ்வொருவர் ஒவ்வொரு நிலைப்பாடிலே இன்னைக்கு இருக்காங்க. அதனால நிச்சயமாக பொறுத்திருந்துதான் அந்த கூட்டணியுடைய வளர்ச்சியோ இன்னைக்கு தொடர்ந்து அது எப்படி நடக்க போகுது என்பதை பார்க்கணும். இந்த திமுகவினுடைய கூட்டணி ஆட்சியில கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. இன்னைக்கு கஞ்சா போதை, அது மட்டும் இல்லாம பெத்தமைடன் என்ற போதை வஸ்துக்களை வீட்டிலேயே தயாரிக்கக்கூடிய அளவு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல், அதே மாதிரி சைபர் கிரைம் ஒரு பக்கம், பாலியல் வன்கொடுமைகள் ஒரு பக்கம் மிகப்பெரிய அச்சுறுத்தலை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் முதல்வர் அவர்கள் இரும்புகரம் கொண்டு இவற்றை அடக்க வேண்டும் என்பதை எங்கள் தீர்மானத்திலே நாங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம். அதனால நீங்க கேட்ட கேள்வி திமுக ஆட்சி எப்படி இருக்குதுன்னு, திமுக ஆட்சி
வாடகைக்கு வாங்குற ஆட்சியா தான் நான் பாக்குறேன். மழை வந்தா போட்டு வாடகைக்கு எடுக்கிறது, மீனவர்களை வாடகைக்கு எடுக்கிறது, பேருந்துகளை வாடகைக்கு எடுக்கிறது என்று வாடகை அரசாக தான் திமுக அரசை நாங்கள் பார்க்கிறோமே ஒழிய இது ஒரு நிரந்தர தீர்வை ஏற்படுத்தி மக்களுக்கு ஒரு வளர்ச்சியான ஒரு தமிழகத்தை உருவாக்கிய அரசாக நிச்சயமாக என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை தெரிவித்துக்கிறேன். வருகின்ற டிசம்பர் மாதம் பெருமழை இருக்கிறது. போட்டெல்லாம் வாடகைக்கு எடுத்தாலாம் பத்தாது. ஒரு நாள் மழைக்கு தான் அதெல்லாம். தொடர்ந்து ஒரு மாசம் மழை வந்தா என்ன ஆகும் நிலைமை என்பதை முதல்வர் அவர்களும் துணை முதல்வர் அவர்களும் நிச்சயமாக இப்பொழுது சிந்தித்து தொலைநோக்கு பார்வையோடு நிரந்தர தீர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். நேத்து கூட உதயா சொல்லியிருக்காரு, எவ்வளோ பெரிய மழை வந்தாலும் சமாளிக்க தயார் என்று. இது வெறும் சினிமால பேசுற டயலாக் கிடையாது. உதயா அவர்களே, நீங்க இருக்கிற ஏரியால மழைநீர் தேங்காம இருக்கலாம். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அனைத்து மாவட்டங்களிலும் சேலம் உட்பட, டெல்டா உட்பட, தென் மாவட்டங்கள் உட்பட, சென்னை உட்பட அனைத்து மாவட்டங்களிலுமே மழைநீர் பாதிப்பு பெரிய அளவில் இருக்கிறது. எனவே வெறுமனே நாம் சவால்களை வெறுமனே ஏற்றுக்கொண்டு வாயில பேசுறதை விட்டுட்டு உறுதியான ஆக்கப்பூர்வமான செயல்களை செய்து மக்களை காக்க வேண்டியது இந்த அரசின் கடமை என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியாக அரசிடம் முறையிடுகிறேன். இல்ல, டு பி பிராங்க், இதுவரைக்கும் நான் அமரன் படம் பார்க்கல, உண்மை அதுதான். ஆனாலும் பல்வேறு எல்லாரும் அவங்கவுங்க விமர்சனங்களை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். எது எப்படி இருந்தாலும் அந்த திரைப்படம் பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். யாருக்காக இருந்தாலும் இல்லை என்றாலும் நமது நாட்டிற்காக தன்னுடைய இன்னுயிரை வெறும் இளம் வயதிலேயே 30 வயதிலேயே மாய்த்து கொண்ட இறந்துட்டார் முகுந்தன் அவர்கள். அவருடைய இறப்பு தான் அந்த திரைப்படமாக இன்றைக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு படக்குழுவினருக்கும் அந்த சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும் எங்கள் வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு பக்கம் வாழ்த்துக்கள் இருந்தால் ஒரு பக்கம் சர்ச்சைகள் இருப்பது சகஜம்தான். ஆனால் திரையிட்டு ஒரு வார காலத்திற்கு பிறகு அவங்க இஸ்லாமியர்கள் தங்கள் கருத்தை சொல்லியிருக்காங்க. அதனால இதை என்ன இதுல உண்மை பொய் அப்படின்றதை ஆராய்ந்து அதற்குரிய தீர்வை தர வேண்டியது தமிழக அரசு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இல்ல, அதுதான் இன்னும் 1.5-2 வருஷத்துக்கு முன்னாடியே நீங்க கேக்குறீங்க. இது ரொம்ப ஏர்லி டு சே த கொஸ்டின். அந்த உங்களுடைய கேள்விக்கு நான் பதில் சொல்றது. அதனாலதான் நான் சொல்றேன், இப்பொழுதைக்கு எங்க ஆலோசனை கூட்டத்தில் தேமுதிக கட்சியினுடைய வளர்ச்சி வியூகம் தமிழகம் முழுவதும் 234 தொகுதிகளிலும் எங்களுக்கான பணிகளை நாங்கள் சிறப்பாக செய்ய இருக்கிறோம். இந்த கேள்வியை நீங்கள் 26 ஜனவரி மாதத்திலே கேட்கும் பொழுது அதற்கான பதிலை நான் தெளிவாக உங்களிடம் கூறுவேன். கிடையாது. இல்ல அப்படி கிடையாது. ஒரு மாநாடு நடந்துச்சு, ஒருத்தர் புதுசா கட்சி ஆரம்பிச்சுட்டாருன்றதுக்காக தான் எல்லா கட்சியும் இன்னைக்கு அவங்க கட்சி வேலை செய்யறாங்கன்றது தவறான கருத்து. எப்பொழுதுமே சற்றேறக்குரிய 1.5-2 வருஷத்துக்கு முன்பாகவே அவங்கவுங்க கட்சியில அதுக்கான தேர்தல் வியூகங்களை அமைத்து அந்த பணிகளை தொடங்குவது எப்பொழுதுமே ஒரு இயல்புதான். அந்த வகையிலே 2026 தேர்தல் அனைத்து கட்சிகளுக்குமே சவாலான ஒரு தேர்தல். இந்த சவாலில் யார் வெற்றி பெற போகிறார்கள் என்பது இன்னைக்கு அனைத்து கட்சியிலுமே இன்னைக்கு கலந்து ஆலோசித்துக்கிட்டு இருக்காங்க. அதற்கான பணிகளை அந்தந்த கட்சி செய்யறாங்க. அந்த வகையிலே தேமுதிக எங்கள் பணிகளை இன்றையிலிருந்து நாங்கள் தொடங்கி இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம், யார் வேணும்னாலும் வரலாம் இந்த ஜனநாயக நாட்டில். ஆனால் இங்க நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், தொண்டர்கள் ஒருவரை தங்கள் தலைவர் என்று ஒரு முறை மனதில் நினைத்து தங்கள் மனசுல பதிய வைத்துக் கொண்டால் எத்தனை காலமானாலும், எத்தனை ஆண்டு காலமானாலும், எத்தனை கட்சிகள் வந்தாலும் யாரும் இங்க அவங்கவுங்க நிலைப்பாடுல இருந்து மாற மாட்டாங்க. அந்த வகையிலே இன்னைக்கு யார் வேண்டுமென்றாலும் வரட்டும், அது பற்றி யாருக்கும் இங்க ஒன்னும் கிடையாது. எங்கள் கட்சி பணிகளை, எங்கள் கட்சியினுடைய வளர்ச்சியை, எங்களுடைய வியூகத்தை அமைத்து எங்கள் பணிகளை நாங்கள் தொடங்கி இருக்கிறோம் என்பதை தெரிவிச்சுக்கிறேன்.